விஞ்ஞானியின் எதிர்காலம் பற்றி சொல்லிய ஆவி. பிரபல விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் ஆவியுலக ஆராய்ச்சியில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார். அது பற்றி அவர் ஒரு கருவியை கண்டுபிடித்ததாகவும் அதன் மூலம் பல்வேறு ஆவிகளின் உதவிகளை பெற்று பல்வேறு கண்டுபிடிப்புகளை அவர் உலகிற்கு வழங்கியதாகவும் ஒரு கருத்து உண்டு. இது தவிர எலக்ட்ரானிக் வாய்ஸ் போனோமேனன் என்ற கருவி மூலம் ஆவிகளின் குரல்களை ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்துள்ளனர். சிலர் புதிய பல கருவிகள் மூலம் ஆவிகளை புகைப்படம் எடுத்தும் உள்ளனர். மேத்யூ மானிங் என்ற ஆய்வாளர் ஹிட்லரின் ஆவியுடன் பேச முயற்சி செய்து அதில் வெற்றி பெற்றுள்ளார். அதுபோன்று ராவ்டிவ் என்ற ஆய்வாளரின் நண்பரான ரோமான் கேஸ் என்பவரும் ஆவி உலக ஆய்வில் ஆர்வத்துடன் ஈடுபட்டார். ஒரு நாள் அவர் ஆவிகளின் குரலை பதிவு செய்ய முனைந்திருந்தார். அவர் காதுகளுக்கு ஒன்றுமே கேட்கவில்லை. பின் பிளேயரில் போட்டு கேட்டபோது அதில் ஆவிகளின் குரல் பதிவாயிருப்பதை உணர்ந்தார். திரும்ப திரும்ப போட்டு கேட்டவர் அதிர்ச்சியடைந்தார். காரணம், அதில் ராவ்டிவ் தன் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறான் என்ற ஒலி பதிவாயிருந்தது. அப்போது ராவ்டிவ் நல்ல உடல்நிலையில் இருந்தார். மரணத்திற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அதனால் ரோமன் அதை பெரிதாக எண்ணவில்லை. ஆனாலும் அனைவரும் அதிர்ச்சி அடையும்படி திடீரென ஒரு நாள் ராவ்டிவ் திடீரென மரணம் அடைந்தார். அது ஆவியின் குரல்தான் என்றும் அது முன்னெச்சரிக்கை செய்யவே வந்தது என்றும் பின்னர் அனைவரும் உணர்ந்து கொண்டனர். இது ஆய்வாளர்களால் ஆச்சரியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இது போன்று பல அனுபவங்கள் பலருக்கு ஏற்பட்டுள்ளன. ஆனாலும் ஆவியுலக மர்மங்கள் இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.